தொகுதிகளை முடிவு செய்வது தொடர்பாக திமுக சிபிஐ இடையே இன்று மாலை பேச்சுவார்த்தை. விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இணைகிறார். ஷெர்லி, திமுக சிபிஐ இன்று பேச்சுவார்த்தை நடத்த உள்ள விவரங்களை வழங்குங்க. திமுக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடையேயான தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது இன்று மாலை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக திமுக அதன் கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு என்பது எண்ணிக்கை அளவில் முடிவாகி இருக்கிறது. சில கட்சிகளை தவிர, அதாவது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு மட்டும் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள் என்பது தொடர்பாக அந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி இருக்கிறது. ஆனால் இன்றும் சிபிஐ, சிபிஎம், மதிமுக மற்றும் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுடனான தொகுதி ஒப்பந்தம் என்பது எண்ணிக்கை அடிப்படையில் மட்டுமே ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி இருக்கிறது. மேலும் எந்தெந்த தொகுதிகள் என்பது இன்னும் அடையாளம் காணப்படவில்லை. ஆனால் திமுக தரப்பில் எந்தெந்த தொகுதிகள் கூட்டணிக்கு ஒதுக்கீடு செய்யப்படலாம் என்று நேற்று இரவே முடிவு செய்யப்பட்டாகிவிட்டது. எனவே இது தொடர்பாக இனி கூட்டணி கட்சியுடன் பேசி அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக்குவது மட்டுமே பாக்கியாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் இன்றைய தினம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடனான அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே கடந்த பிப்ரவரி மாதம் இந்த 2 தொகுதிகள் சிபிஐ கட்சிக்கு ஒதுக்கீடு ஆனது செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த முறை நடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது திருப்பூர் மற்றும் நாகப்பட்டினம் தொகுதிகள் சிபிஐ கட்சிக்கு ஒதுக்கப்பட்டு அதில் வெற்றியும் கண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் அதே தொகுதிகளை மீண்டும் ஒதுக்க வேண்டும் என்று சிபிஐ தரப்பில் கோரிக்கையானது வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் மற்ற கூட்டணி கட்சிகளுடன் அந்த பேச்சுவார்த்தை முடிந்ததன் பின்பாக தொகுதிகள் என்பது ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே இன்று நடைபெறக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில் சிபிஐ கட்சிக்கு ஒதுக்கப்படக்கூடிய தொகுதி என்ன என்பது குறித்தான அடையாளம் காணப்படும் என்பது தெரிய வருகிறது. எனவே அவர்களுக்கு மீண்டும் அதே தொகுதிகள் ஒதுக்கப்படுமா என்பது இன்று மாலை தெரியவர இருக்கிறது. ஆனால் இன்றைய தினமே அந்த தொகுதிகள் அடையாளம் காணப்படுவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இன்று நடைபெறக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையின் மூலம் திமுக மற்றும் சிபிஐ இடையே ஆன அந்த 2 தொகுதிகள் என்ன ஒதுக்கப்படுகிறது என்ன என்பது குறித்தான விரிவான தகவல்கள் வெளியாக இருக்கிறது. விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி ஷெர்லி.